வணக்கம். பிக்மம் குமுதம். நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிறது புழுங்கல் அரிசியில் செஞ்ச ரிப்பன் பக்கோடாங்க. ரிப்பன் பக்கோடா, ஓட்டு பக்கோடா, அச்சு முறுக்கு, அவங்க ஒவ்வொரு பகுதிகள்லேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. குழலப்பம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓட்டு பக்கோடாங்க, ரிப்பன் பக்கோடா, ஓட்டு பக்கோடா. அப்படி இது நம்ம புழுங்கல் அரிசியை அரைச்சி பண்ணியிருக்கிறோங்க. கிரைண்டரில் நம்ம இட்லிக்கு மாவாட்டுவோம் இல்லைங்களா, அது மாதிரி ஆட்டி பண்ணியிருக்கோம். ஏன் அந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா, புழுங்கல் மாவு அரிசி மாவு இருக்குது, அரிசி மாவில் பிசைஞ்சு பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இது ஏன் ஆட்டி பண்ணணும் அப்படின்னா, நல்லா ஒவ்வொருச்சி வருங்க. ஒவ்வொருச்சின்னா நிறைய வருங்க. இப்போ நம்ம அரைச்சி பண்ணுற மாவு அரைச்சிட்டு வந்து பண்ணுறதை விட இதில் ஒரு படி அரிசிக்கு செஞ்சோம் அப்படின்னா அதிகமாக வருங்க. ரெண்டாவது இந்த மாதிரி நல்லா வெள்ளையாக வருங்க, கலர் நல்லா வரும். பாருங்கள், நான் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் சாப்பாட்டு அரிசி கூட எடுத்துக்கலாங்க. சாப்பாட்டு அரிசினா இன்னும் கொஞ்சம் மாவு கம்மியாக காணுங்க. நம்ம இட்லி அரிசி ஏன் எடுக்கிறோன்னா, நல்லா ஆட்ட மாவு காணும், அதுக்காக இட்லி அரிசி எடுக்கிறோம். நான் உங்களுக்கு எந்த அரிசி வீட்டில் இருக்கோ அதை எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இட்லி அரிசி எடுத்திருக்கேன்னா நம்ம ரேஷன் அரிசியில் கூட செய்யலாங்க. இதை நல்லா 2-3 டைம் கழுவிட்டு ஊற வச்சுக்கலாங்க. 2-3 மணி நேரம் ஊறணுங்க. 2 to 3ங்கிறதுக்கு ஒரு கணக்குங்க. அதுக்கு மேலே ஊறிச்சு அப்படின்னா புளிப்பு தட்ட ஆரம்பிச்சிருங்க மாவு. அரிசி வந்து அரிசி ஊறையிலேயே புளிப்பு தட்ட ஆரம்பிச்சிரும், முறுக்கு நல்லா இருக்காது. பாருங்கள், நம்ம இப்போ கிரைண்டரை 2.5 மணி நேரம் இருக்குங்க, ஊறிடுச்சு. ஊறினது போதும், நம்ம ஆட்ட ஆரம்பிச்சிடலாங்க. தண்ணியை வடிச்சிட்டு போட்டுருங்க. இவ்வளோ தண்ணி ஊற்றக்கூடாது, லேசாக தண்ணி தெளித்து ஆட்டிக்கலாங்க. கொஞ்சம் கெட்டி பதமாக ஆட்டி எடுக்கணும். உப்பு நாம் இது கூடயே சேர்த்துடலாங்க. அப்போ தான் எல்லாத்துக்கூடையும் கலந்து வரும். கொஞ்சம் நேரம் இப்படி கை வச்சு தள்ளி விட்டோம் அப்படின்னா நல்லா கிரைண்டர் பிடிக்காமல் ஓட ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பிடிச்சி ஓடுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் இப்படி கை வச்சு தள்ளி விட்டோம் அப்படின்னா பிடிக்காத ஓடுங்க. சந்தவத்துக்கு ஆட்டினவங்களுக்கு தெரியும். கொஞ்சம் ஆட்டுப்பட்டுச்சு அப்படின்னா நல்லா நைஸாக அரைக்க ஆரம்பிச்சிருங்க. கொஞ்சம் ஆட்டுற வரல தான் கொஞ்சம் பிடிச்சி ஓடுற மாதிரி இருக்கும், தண்ணி பத்தலை அப்படிங்கிற மாதிரி. கொஞ்சம் நேரம் இப்படி தள்ளி விட்டோம் அப்படின்னா பாருங்கள், இப்படி நல்லா ஓட ஆரம்பிச்சிடும் கிரைண்டரு. 2 கிலோ கிரைண்டரில் ஒரு 3/4 கிலோ அரிசி அந்த மாதிரி போட்டு ஆட்டினோம் அப்படின்னா கெட்டியாக ஆட்டி எடுத்துக்கலாங்க. எவ்வளோ கெட்டியாக இட முடியுமோ அவ்வளோ கெட்டியாக ஆட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம 2 கிலோ கிரைண்டரில் 1.5 கிலோ அரிசிலாம் போட்டோம்னா கெட்டியாக ஆட்ட முடியாது, அதுக்காக சொல்கிறேன். இப்போ 1 கிலோ அரிசிக்கு 300 கிராம் பொட்டுக்கடலை எடுத்துக்கிடுங்க. நான் அளவு சொல்கிறேன், நான் வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு 1 கிலோ அளவுக்கு சொல்கிறேன். அந்த பொட்டுக்கடலையை அரைச்சிக்கிட்டு நல்லா ஜலிச்சிக்கலாங்க. ஜலிச்சிட்டோம்னா அதில் லேசாக அந்த குருணையெல்லாம் இருக்கும். அந்த குருணையை நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. வேறு ஏதாவது குருமா செய்யும்போது பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம அதை ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஜலிச்சு எடுத்துகிட்டு அந்த மாவு ஒரு பக்கம் வச்சுக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ குருணை இருக்குது அப்படின்ட்டு அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நான் அரிசி ஊற வைக்கும் போதே கொஞ்சம் சுடுதண்ணியில் ஒரு 20 மிளகாய் போல் ஊற வச்சுட்டேங்க. அந்த மிளகாயை அரைச்சிக்கலாங்க. மிளகாய் கிரைண்டரில் கூட ஆட்டலாம். கொஞ்சம் விதையெல்லாம் ஒரு பக்கம் ஆட்டாமல் இருக்கும், போய் சிக்கிக்கிட்டு இருக்குங்க. அதனால் இப்படி அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா நல்லா விழுதாக இருக்குங்க. மாவு கூட கலந்து வந்துடும். மிளகாய் மட்டும் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. ஒரு 20ங்கிறது 25-30 மிளகாய் அந்த மாதிரி கூட ஊற வச்சுக்கலாங்க. நம்ம இந்த மாதிரி வடிச்சிட்டு அந்த விழுதை எடுத்து வச்சுக்கிட்டோம்னா காரம் சாப்பிட்டு பார்த்துட்டு காரம் தேவையான அளவு போட்டுக்கலாங்க. மிளகாய் வந்து நம்ம ஒரு கணக்கு சொல்ல முடியாதுங்க. 1 கிலோவுக்கு இவ்வளோ தான் மிளகாய் போடணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. மிளகாய் அரைக்கும் போது மட்டும் கொஞ்சம் நம்ம, ஏன்னா காலையில் டிஃபன் செஞ்சிகிட்ருப்போங்க, லஞ்சு செய்யணுன்ற இதில் இருப்போம், இடையில ஏதாவது முறுக்கு சுடலாம் அப்படின்னு இது பண்ணும்போது டக்குன்னு கையை வச்சுருவோங்க. மிளகாய் அரைச்சோடனே கையை வச்சு கலந்து விட்டுருவோம். இந்த மாதிரி ஜல்லடையில் வடிகட்டும் போது கையை வச்சு கலந்து விட்டுருவோம், அதுக்காக சொல்கிறேங்க. இப்படி ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி வச்சு இது பண்ணிக்கலாம். அப்புறம் கை எரியாது, இது எல்லாத்துக்குமே தெரியுங்க. மிளகாயில் கை வச்சா எரியும்னு வேலை அவசரத்தில் மறந்துட்டு வச்சுருவோம், அதுக்காக சொல்கிறேன். கொஞ்சம் அது மட்டும் கவனமாக ஏதாவது ஒரு ஸ்பூனில் கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா கை வச்சிட்டோம்னா அப்புறம் மற்ற வேலை சமையல் வேலையும் பார்க்க முடியாது,
பக்கோடா சுடுற வேலையும் பார்க்க முடியாதுங்க, எரிச்சலாக இருக்கும். அதுக்காக வேலை அவசரத்தில் மறந்துடுவோம், அதுக்காக தான் சொல்கிறேன். பாருங்கள், இப்படி ஒரு இதில் மாற்றி வச்சுக்கலாம். மாற்றி வச்சுக்கிட்டு ஒரு பெரிய அகலமான கிண்ணத்தில் மாவு மாற்றிக்கலாங்க. எல்லாத்தையும் நம்ம இப்போ போட்டு கலக்கணும். சின்ன கிண்ணத்தில் இருந்தால் நம்ம பிசையறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் ஒரு பெரிய சாப்பாடு கொட்டுற இதில் எடுத்துக்கிறேன். ஒரு பேசனில் எடுத்து கொட்டிக்கிறேன். அதில் மாற்றிக்கிட்டு நம்ம இப்போ மாவு பிசையலாங்க. மாவு மிளகா விழுதுங்க, இது பொட்டுக்கடலை அரைச்சது. எல்லாம் ரெடியாக பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா ஒன்று போடும்போது மறந்துடுவோம். பாருங்கள், நான் இதுக்கு ஓமம் மட்டும் சேர்த்துறேன். நீங்கள் எள், ஜீரகம், மிளகு கொஞ்சம் பொடிச்சது எல்லாமே சேர்த்துலாங்க. உங்களுக்கு என்ன டேஸ்ட்டு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி சேர்த்துக்கலாங்க. நம்ம வீட்டில் டேஸ்ட்டு எல்லாத்துக்கும் எப்படி பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. இப்போ மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு மிளகா விழுது சேர்த்துக்கலாங்க. மிளகா விழுது மட்டும் கச்சிதமாக சேர்த்துக்கலாங்க. அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு பிசைஞ்சு கொஞ்சம் போட்டு பார்த்துக்கிட்டு கூட காரம் எப்படி இருக்குதுன்னு அதுக்கப்புறமா பிசைஞ்சிக்கலாங்க. மிளகா விழுது கெட்டியாக தான் இருக்குது, ஒன்றும் ஆகாது, அப்போதைக்கு கூட போட்டு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், மிளகா விழுது பொட்டுக்கல்ல அரைச்சது பாதி சேர்த்துருக்குறேங்க. வெண்ணெய் 100 கிராமும் சேர்த்துக்கலாங்க. வெண்ணெய் இதுக்கு தேவையான அளவு சேர்த்துருக்கேன்னா ஒரு படி அரிசிக்கு 100 கிராம் வெண்ணெயும் சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுறலாங்க. பாருங்கள், கரண்டி வச்சு இனிமேல் கலக்க முடியாதுங்க, கை வச்சு தான் பிசையணும். லேசாக ஒரு கிளறி விட்டுட்டு கையை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. எல்லா பக்கமும் கலந்து வர மாதிரி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேங்க. பெருங்காயம் சேர்த்துனோம்னா நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம அரிசி முறுக்கு சாப்பிடும்போது, அரிசி பக்கோடா சாப்பிடும்போது கொஞ்சம் வயிற்றில் இதாகுங்க. ஒவ்வொருத்தருக்கு சேராமல் இருந்தாலும் இருக்கும். பெரியவங்களாக இருந்தாங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா இப்போ சேராமல் இருக்கும். அதுக்காக கொஞ்சம் பெருங்காயம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். பெருங்காயம் பிடிக்காதவங்க கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் கை வச்சு நல்லா அந்த மிச்சர் இந்த பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்துட்டேங்கன்னா பாருங்கள், ஒரு பக்கம் மாவு இதாக இருக்குது, எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ நான் இது கூட ஓமம் கொஞ்சம் கலந்துக்கிறேங்க. ஓமம் மட்டும் கலந்துக்கிறேன். பாருங்கள், அதுக்காக தான் எல்லாத்தையும் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கணும். இல்லைன்னா ஒன்று போட்டு ஒன்று அவசரத்தில் மறந்துடுவோம். எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டோன்னா எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு இருக்கட்டுங்க. நம்ம ஒரு இது புழிஞ்சு பார்த்துக்கிட்டு எண்ணெயில் எப்படி வருது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா கூட கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாங்க. இல்லை இப்படியே இருந்து கரெக்டாக இருக்குதுன்னா அப்படியே புழிஞ்சு விட்டுறலாங்க. பாருங்கள், இப்போ நான் ஒரு ஸ்டவ்வில் பெரிய இதில் பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க. கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய வடை சட்டி வச்சுக்கிட்டோம்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். சின்னதில் வச்சோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக புழிஞ்சிக்கிட்டு இருக்கணும். முறுக்கு பிடியில் எல்லாத்துலேயும் எண்ணெய் தடவிக்கலாங்க. உள் சைடு வெளியே புளியிற பக்கம் எல்லாத்துலேயும் எண்ணெய் கொஞ்சம் தடவிக்கிட்டு இப்போ நான் அடுப்பை ஏற்றிட்டேங்க. அடுப்பை ஏற்றி இப்போ தான் எண்ணெயை அடுப்பில் வச்சுருக்கேன். முதல்ல சும்மா வெறும் இது தான் வச்சு எண்ணெயை தடவிக்கிட்டு இருந்தேன். இப்போ புழிஞ்சி பார்த்துடலாங்க. ஒரு இது புழிஞ்சி பார்த்துட்டு தண்ணி எப்படி கரெக்டாக இருந்ததுன்னா அதோட விட்டுறலாங்க. பாருங்கள், எனக்கு தண்ணி கொஞ்சம் பத்தலை, மாவு கெட்டியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் மெலிசாக விழுகுது. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசையணுங்க. ரொம்பவும் நம்ம தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா புளியும் போது இதாக இருக்கும். அதுதான் இந்த மாதிரி ஒரு இது புழிஞ்சு பார்த்துட்டு இந்த சமயத்தில் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துக்கலாங்க. உப்பு காரம் எல்லாம் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. அதுக்காக தான் ஒரேடியாவும் பிசையும் போதே நம்ம தண்ணி தெளித்து பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. மறுபடியும் பொட்டுக்கடலை மாவு சேர்த்து அப்படி அந்த டேஸ்ட்டு மாறிக்குங்க. அதுக்காக இப்படி கொஞ்சம் புழிஞ்சு பார்த்துட்டு அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் தண்ணி தெளித்தா சரியாக இருக்குங்க. சும்மா அப்படி கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சுக்கணுங்க. 1 ஸ்பூன் தெளித்து பிசைஞ்சு ஒரு இது போட்டு பார்த்துக்கிட்டு கூட மறுபடியும் இது பண்ணிக்கலாங்க. ஒரேடியாக தண்ணி தெளிச்சிடக்கூடாது. பாருங்கள், இப்போ உண்மை கூட கொஞ்சம் இதாக தான் வருது. இன்னொரு ஸ்பூன் தண்ணி தெளிச்சிக்கலாங்க, கரெக்டாக வரும். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இலக்கமாக இருக்கணும்னு பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா அது மறுபடியும் பொட்டுக்கடலை மாவு போட்டு டேஸ்ட்டு மாறிக்கும். கச்சிதமாக கொஞ்சமாக தண்ணி தெளித்து கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. சும்மா கொஞ்சோண்டு புழிஞ்சு பார்த்துட்டு பத்தலை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மறுபடியும் 1 ஸ்பூன் தண்ணி தெளிச்சிக்கலாம். அதுக்காக தாங்க. இந்த சமயத்தில் காரம் உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி
எண்ணெயோட இது அடங்கட்டுங்க, நுரை அடங்கட்டும், ஓசை அடங்கட்டும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா கரகரப்பாக இருக்குங்க. இது போட்ட உடனே வெந்துருங்க. முறுக்கு மாதிரி ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை, டக்குன்னு வெந்துடும். பாருங்கள், இப்போ 2 ஸ்பூன் தண்ணி நான் தெளித்தேன். கரெக்டாக ஆயிடுச்சுங்க மாவு. இப்போ புளியறதுக்கு கரெக்டாக இருக்குது. பாருங்கள், எப்படின்னு முதல்ல புளியும் போது மெலிசாக விழுந்தது. இப்போ பாருங்கள் கரெக்டாக விழுகுது. இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு செய்கிறோம் அப்படின்னா ஒரு டம்ளர் கூட ஆட்டி செஞ்சுக்கலாங்க. மிக்சியில் கண்டிப்பாக அரைக்க முடியாதுங்க, தண்ணியாட்ட போயிடும். கிரைண்டரில் தான் அரைக்க முடியும். இட்லிக்கு மாவு அரைக்கும்போது ஒரு 2 டம்ளர் அரிசி ஊற வச்சோம் அப்படின்னா அதில் அரைச்சி செஞ்சு பார்த்துக்கலாங்க. அந்த அளவெல்லாம் நான் கீழே கொடுத்துட்றேங்க, செக் பண்ணி பார்த்துக்குங்க. நீங்கள் எந்தளவு அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பொட்டுக்கடலை சேர்த்து செய்யுங்க. நீங்கள் வெண்ணெய் 100 கிராம் வேண்டாம், கொஞ்சம் கம்மியாக போடுறேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்தி போட்டுக்கலாங்க. 100 கிராம் வெண்ணெய் வேண்டாம், 75 கிராம் 50 கிராம் போட்டுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பொட்டுக்கடலை சேர்த்து போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை ஒரு 50 கிராம் சேர்த்தி போட்டுக்கிட்டோம்னா 25 கிராம் வெண்ணெயை குறைச்சிக்கலாங்க. அது மாதிரி செஞ்சுக்கலாம். ஆனால் வெண்ணெய் 100 கிராம் போட்டோம்னா நல்ல கரகரப்பாக இருக்குங்க. இன்னும் நல்ல டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், இதுவும் நல்லாயிருக்கும். வெண்ணெய் லேசாக அடுப்பில் வச்சு கூட போட்டுக்கலாங்க, தேவையில்லை. அதனால் நான் அப்படியே போட்டு பிசைஞ்சிட்டேன். நீங்கள் லேசாக உருக்கி போட்டதுன்னா கூட போட்டுக்கலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம அடுத்த ஈடு புழிஞ்சதும் வெந்துருச்சுங்க. இப்போ இதையும் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வெந்துட்டால் சரியாக இருக்குங்க. இதுக்கு மேலே வெந்துருச்சுனாலும் கொஞ்சம் நேரம் நல்லா இருக்குங்க, எடுக்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் கடுசாயிக்குங்க. அந்த பதத்துலேயே எடுத்துடணும். ரொம்ப எடுக்கும்போதே கடுசாக ரொம்ப நேரம் வெந்து எடுத்தோம் அப்படின்னா அடுத்து நல்லா இருக்கும்போது ரொம்ப கடுக்குன்னு இருக்கும். அதுக்காகங்க கச்சிதமாக அந்த பதத்துலேயே எடுத்துடலாங்க. எடுக்கும்போது பார்த்தா ரொம்ப லைட்டாக ஒரு இதாக இருக்கிற மாதிரி பொரியிற மாதிரி அப்படியே கையில் அமுத்தும் போதே கொட்டுங்க, பொலபுலன்னு கொட்டும். அது மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆக ஆக கரெக்டாகிக்கும். பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக நம்மளுடைய புழுங்கல் அரிசி பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இதே அளவில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம வீடியோ எல்லாமே ரொம்ப சுலபமானதாக செய்யக்கூடியதாக தாங்க இருக்கும்.